9 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு தர முடியாது இந்த தேசத்திற்கு. சர்வதேச மகளிர் தினம் ஒரு கேடா? என்ன டாச்சுக்கு நம்ம மகளிர் தின வாழ்த்து குறிப்பே அந்த அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியுமா? என் கெஸ் கரெக்டா இருந்தா இந்த 12ஆம் தேதி 14ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன்ல தமிழ்நாடு வந்துருச்சுன்னா மொத்த தமிழ்நாடும் எலெக்ஷனை பத்தி மட்டும் தான் பேசும். அப்ப ஆர்த்தி, ஆசினி, ஆசிஃபா லிஸ்ட் என்னைக்கு மாற போகுது, என்னைக்கு நிக்க போகுது? வெளில சொல்றது இல்ல. வெளியில வந்து சொன்னாலும் அதுக்கு நம்ம வேற புறவே சொல்லுவோம். அந்த வந்து விக்டிமை வந்து நம்ம ஸ்லட் ஷேம் பண்ணுவோம். விக்டிம் வந்து சொல்றதுடைய அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுவோம். நாம கண்ணால பாத்தீங்களா ராஜ்முகன், நீ கண்ணால பாத்தியா, நீ பாத்தியா? சலிச்சே போச்சுங்க. இன்னும் எத்தனை வருஷம் இதை நம்ம மூடி முறைச்சு, இதுக்கு தான் உன்னை வேலைக்கு போவானே, இதுக்கு தான் விளையாட போவாதானே, இதுக்கு தான் உன்னை வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடாதானே, இதுக்கு தான் இந்த பையனை ஒழுங்கா வளர்க்க சொன்னு ஒருத்தனாவது சொல்றோமா? ரோட்ல போற நாயை விட மோசமா ஒருத்தர் நம்ம வீட்டு பொண்ணை வந்து அபியூஸ் பண்றான். இதுக்கு தான் வேலைக்கு போவேனான்னு சொன்னேன். பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலைன்னு ஏன் சொல்றோம்? வெக்கம் இல்லையா நம்ம? மெரினா பீச் போனப்ப உழைப்பாளர் சிலையை காமிச்சப்ப எனக்கு திடீர்னு தோணுச்சு, உழைப்பாளர் சிலைப்பா, அப்படியாப்பா, எதுக்கு இந்த சிலை வச்சிருக்காங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, அதற்காக ஒரு பெரிய மரியாதைப்பா. அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு, ஏன் உழைப்பாளர் சிலையில ஒரு பொண்ணு கூட இல்லை? GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வணக்கம் சார். வணக்கம். நேற்றுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மகளிர் தினம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ண உடனே சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க. சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ முட்டாள்தனமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் புதுச்சேரியில் ஒரு சிறுமி இறந்துருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கொடுத்து சித்திரவதை செய்து அப்படின்னும் போது ரொம்ப என்ன பேசுறதுனே தெரியல சார். உங்களுடைய பார்வை என்னதுல? அதாவதுமா, இது ஒரு இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய சூழல் வருமானு எனக்கு நான் யோசிச்சது கூட கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. ஆண் குழந்தை பிறந்தா தாய்ப்பால், பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால். வளரும் போது பார்ஷியாலிட்டி ஸ்டார்ட் ஆயிருது. வீட்டுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஆம்பளை பிள்ளை கையில் பிளாஸ்டிக் பேட்டு, பொம்பளை பிள்ளை கையில் துடப்பக்கட்டை. அது வளர்ந்து ஸ்கூல் போகும்போதும் ப்ராப்ளம் கண்டினியூஸாக ஒரு நிழலை போல தொடர்ந்து வருது. அதுக்கு வர்ற அப்யூஸு, ஒருதலை காதல், ஸ்டால்கிங், பின்னாடியே வர்ற ரோமியோஸ், இவங்க அத்தனை பேருமே கதாபாத்திரங்களாக நாயகர்களாக பிம்பம் காட்டப்படும். இந்த பொண்ணு ஆக்சுவலி விக்டிம். ஆனால் இது வந்து அது சீன் போடும். இங்கிலீஷ் பேசினா பீட்ரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் வந்து துப்பட்டா போட்டுக்கொள்ளுங்கள் தோடி. இதோடைய பெரும் நீச்சு தான் 2024 வந்து ஒரு 9 வயசு குழந்தைக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு தர முடியலன்ற ஒரு சோகம். ஒரு 9 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு தர முடியாது இந்த தேசத்திற்கு. சர்வதேச மகளிர் தினம் ஒரு கேடா? என்ன டாஷுக்கு நம்ம மகளிர் தின வாழ்த்து கொடுப்பே அந்த அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியுமா? அந்த செத்துப்போன குழந்தையுடைய அப்பா அம்மா கிட்ட எந்த முகத்தை வச்சு நம்ம பேச முடியும்? 20 லட்ச ரூபா அந்த அப்பா அம்மா தருவாங்க. அது மாதிரி ஒரு குழந்தையை திருப்பி தர முடியுமா? அப்ப திஸ் இஸ் ஹை டைம். ரொம்ப நாளா மூடி மறைச்சு பூசி பவுடர் தட்டி அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இந்த பிரச்சனையை. இப்ப கட் அண்ட் ரைட்டா வெளிப்படையா பேசணும். மீடியால பேசணும், வீடுகளில் பேசணும். நம்ம லிவிங் ரூம்ல உட்காந்து சீரியல் பத்தி பேசுறோம், சினிமா பத்தி பேசுறோம், பாலிடிக்ஸ் பேசுறோம், பால் வேலை பேசுறோம். உள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளைய பத்தி நம்ம பேசணும். இப்ப எங்க வீடு எடுத்துக்கங்களேன். அது வந்து சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சு தெரியாம இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்க வீட்டுல கூட இருந்திருக்கு. என்னைய பார்ஷியாலிட்டியா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. எங்க அக்காவுக்கு வந்து அது ஒரு பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரியான நேரத்தில் அதை வாய்ஸ் அவுட் பண்ண எங்க அக்கா, ஏன் இந்த பார்ஷியாலிட்டி, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வந்து நீங்க வெண்ணையை வைக்கிறீங்க அப்படின்னு ரைஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அது சரி செய்யப்பட்டது. அது மாதிரி உங்களை மாதிரி அப்புறம் மாதிரி பெண்மணிகள்லாம் நீங்க ஊடகத்துறையில நீங்க வந்து வெளில சொல்ல மாட்டீங்க. உள்ள நுழைஞ்சதுல இருந்து பெரிய ஐகான்ஸ் யார வேணா எடுத்துக்கங்க, அவங்க பின்னாடி வெளில சொல்லாத 1000 கதைகள் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம கெரியரை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. இது வந்து ரொம்ப நாள் இது இப்படியே இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த வருஷம் பெண்கள் தின கொண்டாட்டத்தை நான் தவிர்த்துட்டேன்னு தான் சொல்லுவேன். நிச்சயமா. வெளியே எந்த விஷயம் சொல்லணும், எந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி தான் வளர்ப்பாங்க சின்ன வயசுல. அதெல்லாம் பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த அபியூஸும் சேருதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் இதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு போகாதுன்னு சொன்னேன், உன்னை வெளியே போகாதுன்னு சொன்னேன் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். அதுக்கு பயந்தே எங்கே நம்ம சொல்லிட்டா நம்மளை வெளியே விட மாட்டாங்களோ, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களோ, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நான் சொல்ல மாட்டேன்ல. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? அங்கே தப்பு ஏன் மேலே இருக்கா, பேரண்ட்ஸ் மேலே இருக்கா, இல்லை சொசைட்டி மேலே இருக்கா? இல்லை, அது சொல்லும் போதே உங்களுடைய குரல்ல ஒரு ஒரு சின்ன நடுக்கத்தை என்னால் உணர முடியுது. அது மாதிரி 1000 குரல்களை நான் கேட்டிருக்கேன். எனக்கு சலிச்சே போச்சுங்க. இன்னும் எத்தனை வருஷம் இதை நம்ம மூடி முறைச்சு, இதுக்கு தான் உன்னை வேலைக்கு போவானே, இதுக்கு தான் விளையாட போவாதானே, இதுக்கு தான் உன்னை வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடாதானே, இதுக்கு தான் இந்த பையனை ஒழுங்கா வளர்க்க சொன்னு ஒருத்தனாவது சொல்றோமா? என்னைக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறோம்? திரும்ப திரும்ப அவங்களே ஒரு விக்டிம்ங்க. இப்போ ரோட்ல போறோம், நாய் கடிச்சிருச்சு, இதுக்கு தான் ரோட்ல போவேனான்னு சொன்னான்னு ஒரு பையனை பார்த்து சொல்லுவோமா?
அவன் வண்டியில போறான், ஆப்போசிட்ல ஒரு குப்பை வண்டி வந்து இடிச்சிருச்சு. இதுக்கு தான் நீ வண்டி ஓட்ட வேணாம்னு சொல்லுவோமா? ரோட்ல போற நாயை விட மோசமா ஒருத்தன் நம்ம வீட்டு பொண்ணை வந்து அபியூஸ் பண்றான். இதுக்கு தான் வேலைக்கு போ வேணாம்னு சொன்னேன். பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலைன்னு ஏன் சொல்றோம்? வெட்கம் இல்லையா நமக்கு? கொஞ்சமாவது சூடு சொன்னேன் இல்லையா? எத்தனை வீடுகள்ல பொம்பளை பிள்ளைங்க சம்பாதிச்சு அந்த வீட்டையே தூக்கி நிறுத்தியிருக்கு. பெரும்பான்மையா நான் சொல்றேன். வேலைக்கு போகக்கூடிய 99% பெண்களுக்கு இந்த அபியூஸ் நடக்குது. வெளில சொல்றது இல்ல. வெளியில வந்து சொன்னாலும் அதுக்கு நம்ம வேற புறவே சொல்லுவோம். அந்த வந்து விக்டிம வந்து நம்ம ஸ்லட் ஷேம் பண்ணுவோம். விக்டிம் வந்து சொல்றதுடைய அத்தாரிட்டிய வந்து கொஸ்டின் பண்ணுவோம். நாம கண்ணால பார்த்தீங்களா? ராஜ்முகன் நீ கண்ணால பார்த்தியா? நீ பார்த்தியா? கண்ணால பார்த்த மட்டும் நீ ஒத்துக்குவியா? எத்தன விஷுவல்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸ கோர்ட்ல புரொடியூஸ் பண்ணி அது உண்மை தன்மையான்னு சோதிப்பாங்க. ஒரு ஆடியோ எவிடன்ஸ கொண்டு போய் வந்து இன்னைக்கு வந்து த்ரெட்டன் பண்ணானா, இது வந்து குரல் மாத்திட்டாங்கம்பாங்க. ஒரு வீடியோ எவிடன்ஸ் காமிச்சா சிஜி பண்ணிட்டு இதான் வேலையா? அவதார் படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் கோர்ட்டுக்கு எப்படி வராங்கன்னு பார்க்குறீங்களா? வயிறு எரியுதுங்க. ஏதோ கொடைக்கானலுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் வந்த மாரி ஜாலியா கை காட்டிட்டு வர. எத்தன குழந்தைங்க அந்த கதறல் இன்னும் கேட்க கேட்க எனக்கு வந்து அது அது ஞாபகம் வந்தாலே எனக்கு வந்து ஒரு ட்ராமாக்குள்ள நான் போயிடுறேன். கையெடுத்து விட்டுருங்க அண்ணான்னு ஒரு பிள்ளை கதறுது. உன்னை நம்பி தானடா வந்தேன்னு ஒரு பிள்ளை சொல்லுது. பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா அது. எனக்கு வந்து இது தமிழ்நாடு 2024ல தான் இருக்கா? இல்ல கற்காலத்துல வாழ்றோமா? மீதி எல்லாம் எல்லா அரசியல் கட்சியும் வாய்க்கிலேயே பேசுறாங்களே. பெண்களுக்கு இதை பண்ணோம், மகளிர் நலன் திட்டம், பெண்களுக்கு அதை பண்ணோம். இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஒரு பில் கொண்டு வர முடிஞ்சதா? சட்டமன்றத்துல பேச முடிஞ்சதா? பாராளுமன்றத்துல ஒரு உரிமைத்த கருத்து கொண்டு வர முடிஞ்சதா? அதுக்கு தானே ஓட்ட குத்தி குத்தி உங்களை எல்லாம் உள்ள அமிச்சோம். அங்க போயிட்டு நீ ஏன் தப்பு பண்ணானா? அவர்கள் அந்த ஆட்சியில் பண்ணும்போது கேட்டீர்களா? அப்படிங்கிறது. இங்க ஏன் போதைப் பொருள் இருக்குன்னா, அங்க அந்த குஜராத்ல இருக்குங்கிறது. குஜராத்ல இருக்குன்னா பாண்டிச்சேரியில இருக்குங்கிறது. பாண்டிச்சேரியில இருக்குன்னா சென்னையில இருக்குன்னு. டேய் இந்தியா முழுக்க போதைப் பொருள் இருக்குடா. இந்தியாக்குள்ள தானே நாங்க எல்லா ஓட்டையும் போடுறோம். இந்த போதைப் பொருள் இந்த ஒழிப்பு, இந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றது, வேலைக்கு போகும் மகளிருக்கு வந்து அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் அபியூஸை தடுக்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்தினுடைய தேவை. இதை உடனடியா பண்ணல, இப்ப பண்ணலனா பெரும் வெட்கக்கேடுக்கு இந்த தேசம் போய் நிற்கும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எந்த இடத்துல அந்த ஒரு தயக்கம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்துல சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க, புதிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட்டுக்கு போக்சோலயோ சரி, போக்சோ சட்டத்தின் அடிப்படையிலயோ சரி, ஏதோ ஒரு வகையில பெண்களுக்கான நிதியோ, இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கான நிதியோ ஒதுக்குன மாதிரி தெரியல தொடர்ந்து நிறைய பட்ஜெட்ல. ஏன் தயக்கம் இது? தயக்கம் நான் சொல்ல மாட்டேன், போதுமானதாக இல்லை. சட்டங்கள் கொண்டு வந்து அது பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது ரூட்ஸ்ல போய் இன்னும் சென்று சேரல. ஒரு குழந்தை ஒரு அபியூஸ்க்கான வெளியில வந்து சொல்ல முடியலங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. விழிப்புணர்வு இல்ல. போக்சோ சட்டம்னா என்னன்னு நான் ஒரு 100 வீடியோ பேசியிருப்பேன். ஒரு 50 வீடியோக்கள்ல நான் வந்து பேசியிருப்பேன். மேடைகள்ல பேசியிருப்பேன். அது பேசும்பொழுது கூட சொன்னதையே சொல்றேன்ற எண்ணம் எனக்கு இல்ல. இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கே. இன்னும் போதாமையா இருக்கு. இன்னும் விழிப்புணர்வுலயே தான் இருக்கு. ஒரு போக்சோ சட்டத்துல ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இமெயில் போதும். வீட்ல இருக்கிற ஃபோன்ல இருந்து ஒரு இமெயில் பண்ணா போதும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம். எங்க எங்க குடும்பமே மழைக்கு கூட போலீஸ் பக்கம் ஒதுங்க மாட்டோம்னு சில பேர் இன்னும் பிற்போக்குத்தனமா பேசுவானுங்க. நீங்க ஒரு இமெயில் அனுப்புனா போதும். போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது? போலீஸ் வேணுது வந்துச்சுன்னா என்ன பண்றது? போலீஸ் ஒரு பொம்பளை போலீஸ் மஃப்டில தான் வருவாங்க. குழந்தைய கோர்ட்ல விசாரிக்கும்போது இதெல்லாம் போக்சோ சட்டம் தந்திருக்கக்கூடிய பெரிய பலம். விசாரிக்கும்போது கூட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல விசாரிப்பாங்க. அது கோர்ட்டுக்கு வருதுன்னா அந்த ரூம் ட்ரையல் ரூம்ங்கிறது இந்த குற்றவாளி கூண்டு மாரி இருக்காது. ஒரு மாண்டசரி பள்ளிக்கூடம் மாரி இருக்கும். அந்த குழந்தை வந்தோன்னா அது ஹாப்பியா ஃபீல் பண்ணும். ரொம்ப சேஃபா அதுக்கு எந்த ஒரு ட்ராமாவும் தராம, அதோடைய மொத்த வாக்குமூலம் வாங்கி குற்றவாளி மேல அக்யூசேஷன் வச்ச பிறகு தான் குற்றவாளி இல்லன்னு அவன் தான் நிரூபிக்கணும். மத்த கேஸ்லலாம் இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா நான் நிரூபிக்கணும். ஆமா அவர் கொலை பண்ணாரு. அதோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட் இது, அதோட சிஎஸ்ஆர் காப்பி இது, அதுக்கு எவிடன்சஸ் இது, ஐ விட்னஸ் இது, இந்த நேரத்துல இது வந்து டே பிராட் லைட்ல பட்ட பகல்ல இந்த இடத்துல இந்த இவ்வளோத்தையும் நான் நிரூபிக்கணும். போக்ஸ் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சுன்னா நான் அந்த தப்பு பண்ணா அந்த குற்றவாளி தான் நிரூபிக்கணும். இப்படி ஒரு சட்டம், இவ்வளவு பெரிய சட்டம், இவ்வளோ நான் அதோட டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் சொல்றேன். இது இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியல. இன்னும் போய் சொல்லலாம். அப்புறம் என்ன நாம சட்டம் போட்டு நிதி ஒதுக்கி அப்ப எதற்கோ விளம்பரத்துக்கு செலவு பண்ற நாம இது அடிப்படை விழிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இது இன்னும் ரூட்ஸ்ல போய் சேரல. அதுதான் உண்மை, கசப்பான உண்மை. அதற்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து இன்னும் அரசு தலைவர்கள் இன்னும் தீவிரமா முன்னெடுத்து செல்லும். ஆனா இந்த போக்சோ சட்டத்துல கூட அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது 14 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையா தான் இருக்கே தவிர, இந்தியால மட்டும்தான் ரொம்ப ரேர் கேஸ்ல மரண தண்டனை தராங்க. மரண தண்டனை வாங்கினவங்கள எத்தனை பேர் தூக்குல போட்டாங்க நீங்க கூகுள்ல தயவு செஞ்சு நீங்க தேடி பாருங்க. இதே பாண்டிச்சேரி 9 வயது சிறுமி ஆர்த்தி வந்து ஐஸ்கிரீம் தரேன் சாக்லேட் தரேன்னு ஒரு 54 வயது மிருகம் கொண்டு போய் ஒரு பாலடைந்த கட்டிடத்துல வச்சு அந்த பக்கம்
போன இன்னொருத்தன் கருணாஸ்னு ஒருத்தன், அவனுக்கும் இவனுக்கும் போட்டியாம் யார் அந்த குழந்தைய முதல்ல அபியூஸ் பண்றதுலன்னு. 2 பேரும் போதைப் பொருளுக்கு அடிமைகள். அந்த அந்த வயசானவனை வந்து அவங்க பொண்டாட்டி புள்ள விட்டு போயிட்டாங்க. 2 பேருக்கும் ஒரு ஓரின உறவு இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல இந்த பிரியாணி யார் சாப்பிடுறதுன்னு புரியும் போது ஒரு பச்சை மணி என்ன இருக்கும் அந்த குழந்தைகிட்ட? அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு பொம்மை போல இருக்கும். அத அவ்ளோ அப்யூஸ் பண்ணி, அது கத்தி கைய காலெல்லாம் கீறி, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல போனப்ப வாய பொத்தி, கைய கால கட்டி, சாக்கு மூட்டையில கட்டி, சாக்கடையில வீசி மொத்த ஊரும் தேடும்போது கூட சேர்ந்து தேடியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கிரைம்! இது கொலை வழக்கா? கற்பழிப்பு வழக்கா? அதையும் தாண்டி இது மனித தன்மையே இல்லாத ஒரு ரேர் கேஸ். இது மிருகத்தனமான ஒரு வழக்கு. இதுல நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸோட முடிவு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேக்குறேன். அதிகபட்ச தண்டனையே ஒண்ணுமே வெறும் சிறைவாசம் நடக்காதுங்க. மட்டும் தான் நான் இருக்கு. சொல்றேங்க. திரும்ப திரும்ப இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. 6 பேர் ஃபோட்டோவ சர்க்குலேட் பண்ணாங்க. யார் அந்த 6 பேரு? அதுல 2 பேர் தெரியுது. விவேகானந்தன் பேர் தெரியுது. கருணாஸ் பேர் தெரியுது. மீதி பேர்லாம் தெரியாது. இவங்க கஞ்சா போதையில இருந்தாங்கன்னு ஒண்ணு சொல்லிட்டா, கோர்ட்ல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப இவங்க சுயநினைவுல இல்ல. சுயநினைவுல செய்யாத ஒரு குற்றத்திற்கு கடுமையான தண்டனை தர முடியும். இப்படியெல்லாம் ட்ரையல் போகும். இதுக்கு முன்னாடி ஆசிரியர்னு ஒரு பாப்பா இதே மாரி தானே, அபார்ட்மெண்ட்ல இருந்த நாய், அவன் கற்பழிச்சு கொன்னுட்டு தீய வச்சு கொளுத்திட்டு மறுபடியும் போய் எல்லாரோடையும் போய் சேர்ந்து தேடினான். என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணி? ஜெயில்ல போட்டு அடுத்த பெயில்ல வெளில விட்டீங்க. பெயில்ல வந்தவன் என்ன பண்ணான்? அவங்க அம்மாவ கொன்னான். அந்த அம்மா வந்து என்ன கேட்டுச்சோ தெரியல. காசு தராம கொன்னானா? இல்ல ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்டியாடா? நீ எல்லாம் மனுஷனா? என் வயித்துல தான் பிறந்தியா கேட்டுச்சான்னு தெரியல. அம்மாவ கொன்னுட்டான். 2 கொலை, 1 கற்பழிப்பு. இது ஒரு ப்ரூச்சுவல் ஒரு இது விவரிக்கவே முடியாத ஒரு அக்கிரமம். இன்னைக்கு புழல் ஜெயில்ல தான் இருக்கிறான். இன்னும் ட்ரையல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவன இன்னும் தூக்குல போடல. நான் கேட்கிறேன், பாகிஸ்தான்ல ஒரு பாலியல் குற்றம் வருதுங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. தேடி பாருங்க. வக்கீல் கிட்ட பேசி பாருங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்ல வச்சு அவனுக்கு மரண தண்டனை உறுதி. மடகாஸ்கர்ல சட்டம் கொண்டு வந்திருக்கான் 2023ல. மடகாஸ்கர் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவன் சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். அவங்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படும். நார்த் கொரியால ஃபயரிங் ஸ்குவாட் வச்சிருக்கிறான். துப்பாக்கி தோட்டாக்களால தொலைச்சு அந்த நாய் சாகுற வரைக்கும் தோட்டாக்கெல்லாம் தொலைச்சு எடுத்துருவாங்க. எகிப்துல மரண தண்டனை உறுதி. வளர்ந்த நாடு பிரான்ஸ் எடுத்துக்கோங்க. 30 வருஷம் கொடிய சிறையில போட்டு மாட்டுவாங்க. இங்க அதிகபட்ச தண்டனை 14 வருஷம். ரேரஸ்ட் கேஸ்ல மரண தண்டனை. அடுத்த ஒரு கருணை மனு பிரசிடென்ட்டுக்கு போடுவான். 10 கருணை மனு போட்டு 10வது கருணையில வெளில வந்துருவான். அந்த கருணையை நீங்க காட்டாதீங்க. குற்றவாளிகளை நீங்க பப்ளிக் கிட்ட விடுங்க. செத்து போச்சுல அந்த குழந்தை, அவங்க அப்பா அம்மா கிட்ட விடுங்க. மறக்க மன்னிக்க ஒரு மகாத்மா மனசு வேணும். இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. தயவு செய்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸோ ஒரு அதிகபட்ச தண்டனையோ உடனடியாக இந்த சட்டம் கொண்டு வரலனா மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுங்க. வீதியில இறங்கி போராடுறவங்களாம் யாரு? என் பொண்ணு ஆர்த்தி, இல்ல என் பொண்ணா இருந்தா மட்டும் தான் எனக்கு கோபம் வருமா? கிடையாது. எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். பதறுதுங்க. எந்த ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலும் பதட்டமா இருக்கு. எங்க கூட யாரு? எங்க அப்பா அம்மா எங்க? தனியா விளையாடுறது எங்க இருந்து வந்து இப்போ நம்மள அறியாம ஒரு பதட்டம் வருதுங்க. இது நல்லா இருக்கா? ஒரு ஜனநாயக நாட்டுல இது நல்ல இந்த தேசத்தை வந்து தாய் நாடு, தாய்மொழி, எல்லா நதிக்கும் ஒரு நதியை தவிர மீதி எல்லா நதிக்கும் பொம்பளை பிள்ளைங்க பேரு. ஆனா ஒரு குழந்தைக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. அப்ப என்ன? மிக கடுமையான சட்டம் கொண்டு வாங்க. சட்டத்தை கொண்டு வரோம். அத கோர்ட்ல வந்து ட்ரையல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற போது சட்டத்தை கொண்டு வாங்களேன். அப்படி நீங்க பெரிய ஜனநாயக மனிதாபிமான நடறது என்ன கிழிச்சீங்க? ஒண்ணும் இல்லையே. மீதி எல்லாம் அப்படித்தானே ஓட்டையா தானே இருக்கு. அப்ப இந்த விஷயத்திலேயாவது தயவு செய்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். தயவு செய்து மிக கடுமையான தண்டனை நீங்க கொண்டு வரணும். மற்ற நாடுகள்லாம் இருக்கு. கீழைத்தைய நாடுகள்ல இருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருக்கு. சவுதி அரேபியால இப்படி பண்ணியிருந்தானா பொதுமக்கள் முன்பு சிரச்சேதம் செய்யப்பட்டு அவனுடைய தலை துண்டா இருக்கும். துபாயில இப்படி பண்ணியிருந்தானா வெள்ளிக்கிழமை மின்கம்பத்துல அவன் உடல் வந்து தொங்கி இருக்கும். வளைகுடா நாடுகள்ல இருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ்ல சட்டப்படி இது வந்து அவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்தியா ஏன் இன்னும் மந்தமாவே இருக்கு? இன்னும் எத்தனை ஆர்த்தி நம்ம வளர்க்க போறோம்? ஒரு வேதனையில நான் சொல்றேன் நினைக்காதீங்க. இது அறிவுபூர்வமாவே நீங்க ஒரு த்ரெட்டையோ ஒரு தண்டனையோ நீங்க கொண்டு வரல, சட்டமே கொண்டு வரலனா இப்ப இருக்கிற இந்த சூழலை இவனுங்க யாரையுமே திருத்த முடியாத மாதிரி தான் உண்மை. இல்ல இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் மாதம் வந்து பிபிசி ஆர்டிகல் நான் ஒன்று பார்த்தேன். வழக்குகள் பதியப்படுறது அப்படிங்கிறது 2018-19ல 1000 சொச்சம் இருந்தது. 2020-21 அதாவது அந்த லாக்டவுன் பீரியட்ல 3000 சொச்சம் 4000 சொச்சம் அதிகமாக இருக்கு. அந்த வழக்குகள்ல தண்டனை அதாவது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் இல்ல தண்டனை அறிவிக்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்க 100 கணக்குலயோ இல்ல 200 கணக்குலயோ தான் இருக்காங்க. எந்த இடத்துல வந்து தண்டனையை முழுமையா அனுபவிச்சவங்களை தேடி பார்க்க சொல்லுங்க. 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்ப இதுதாங்க லட்சணம். பல்ல இழிக்குதுங்க. உங்களுடைய இந்த ஆவண காப்பகத்தினுடைய டேட்டாலாம் பார்க்கும்போது என்சிஆர்பின்னு ஒன்று இருக்கு. அதாவது தேசிய அளவில் குற்றங்கள் என்னென்ன நடக்குதுன்னு ஆவணப்படுத்துவாங்க. அதுக்கு என்ன வழக்கு நடந்தது, என்ன தண்டனை நடந்தது. ஒரு பக்கம் பார்த்தா காவல் நிலைய குற்றங்கள் இருக்குல்ல, போலீஸ்காரங்களே பிரச்சனை பண்றது, அது அதிகமாயிட்டே வருது. காவல் நிலைய மரணங்கள் இருக்குல்ல, விசாரணை போது போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் கஸ்டோடியல் டெத்து அதிகமாயிட்டே வருது.
சரி, அப்ப குற்றங்கள் குறையுதா? இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காங்க. இல்ல, குற்றமும் அதிகமாயிட்டே போகுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த வகையில அதிகமாகுதுன்னா, மோட் ஆஃப் ஆக்ட், அதாவது அந்த கிரைம் உடைய மோடு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் உலகத்துல டெக்னாலஜி வச்சு வருது. ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோவையோ, வீடியோவையோ, அந்த பொண்ணுடைய விருப்பத்தோடயோ, விருப்பம் இல்லாமயோ, உண்மையாக எடுத்தோ, சித்தரித்தோ, கிராபிக்ஸ் பண்ணியோ எடுத்து வெளியிடுவது என்பது சர்வதேச அளவுல மிகப்பெரிய கிரைம். ஒரு பொண்ணு துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இங்க பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, அவனுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ போச்சு? நீ ஏன் அத பண்ண? நீ ஏன் சோசியல் மீடியாக்கு வந்த? சர்வதேச நாடுகள் நான் சொல்றது வளர்ந்த முதல் தர நாடுகள் மட்டும் கிடையாது. நம்மை போன்ற வளர்ந்து கொண்டிருக்கும் நாட்டுல கூட ஒரு பொண்ண வந்து அவ்வளவு சீக்கிரம் சல்சியம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டுல தொடர்ச்சியா அப்படி பண்றதின் காரணம் என்ன ஆகுது? அவனுக்கு தரப்படுற குற்றவாளிக்கு தரப்படுற தண்டனை ஒண்ணு. அதுக்கு அவன் வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தா அதுல இருந்து அவன் தப்பிச்சுக்கிறது ஒண்ணு. கடைசியா பார்த்தா மறுபடியும் வெளியில வந்து அவன் ஒரு சீரியல் அஃபெண்டரா இருப்பான். ஆனா பார்க்க தெரியாது. பார்த்தா ஆஹா! பெரிய பக்திமான். அவர் ஊருக்கு நல்லது பண்ணாரு. அவரு இத பண்ணாரு, அத பண்ணாருமா. 10 வருஷம் முன்னாடி அந்த நாய் ஜெயில்ல இருந்திருக்கும். வெளில வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. கொஞ்ச நாள் அமைதியா இருப்பானுங்க. மறுபடியும் ஒரு சாஃப்ட் டார்கெட் கிடைச்சதுன்னா, ஒரு ஏழையா, ஒரு அது வெளில சொல்ல முடியாத ஒரு அப்பாவியா, ஒரு குட்டி குழந்தை அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா, இவனுங்க மறுபடியும் அப்யூஸ் பண்ண தயங்க மாட்டார்கள். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் கடந்த ஆண்டு 9 வயது சிறுமிய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய ஒரு நபர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டு திரும்பவும் 7 வயது சிறுமிய பலாத்காரம் செய்திருக்காரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம் பாருங்க. நம்ம மனநிலை தான் உண்மையிலேயே 2வது பாதிக்குது. முறை தான் அவருக்கு வந்து 32 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதையும் முழுசா அனுபவிக்க மாட்டேங்கிறாங்கங்க. இந்த பிரச்சனை நடந்தா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வந்து பெரிய தண்டனை கிடைச்சிரும்ன்ற குறைந்தபட்ச த்ரெட் கூட நீங்க தரலனா, அவன நீங்க திருத்தவே முடியாது. ஒரு காலத்துல நான் இப்படி வரேன். ஒரு காலத்துல வயோதிகர்களை ஏமாற்றி நிலத்த வந்து கைப்பற்றி ஏமாத்திக்குவாங்க. தமிழ்நாட்டுல அந்த சூழல் இருந்தது. பட் சட்ட திட்டங்கள மிக கடுமையா கொண்டு வந்தாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன் இமெயில் அனுப்புனா கமிஷன் ஆபீஸ் பரபரக்கும். ஒரு காலத்துல வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அவங்களோட இங்க இருக்கக்கூடிய வீடுகள போய் இவங்க அபகரிச்சுருவாங்க. இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கூன்ஸோ, சில அரசியல் அதிகார படைத்தவர்களோ போயிட்டு அபகரிச்சுக்குவாங்க. ஆனா, இன்னைக்கு ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரே ஒரு இமெயில் அனுப்பிச்சா டிஜிபி ஆபீஸ் பரபரக்கும். இந்த சூழல் மாறி இருக்கு. நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு வீட்ட ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஒரு லேண்ட வந்து வாங்கிட முடியாது. அதுக்கு நெறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஆனா, ஒரு காலத்துல ஒரு பொம்பள பிள்ளைய அபியூஸ் பண்ணி ஒருத்தன் ஈஸியா தப்பிச்சிரலாம். இந்த காலம் வரைக்கும் அந்த சூழல் தான் இருக்கு. அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நேரடியாக வக்காலத்து வாங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. மறைமுகமா ஆர்ம் சேர் கிரிட்டிக்ஸ் உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. அவங்க உட்கார்ந்து வக்கணையா இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரிய கொண்டு வருவாங்க. அப்ப இது காலந்தோறும் இதே போல பல சந்தர்ப்பங்கள நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசிய காலம் போகட்டும். இது செயலுக்கான நேரம். இப்பவாவது நம்ம இத பண்ணலாம்னா, இன்னும் அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுங்க. கேஸ் முடிஞ்சுதுங்க. அடுத்த பிரச்சனை நோக்கி போயிருவாங்க. இன்னும் என் கெஸ் கரெக்ட்டா இருந்தா இந்த 12ஆம் தேதி, 14ஆம் தேதி எலக்ஷன் அனௌன்ஸ்மென்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலக்ஷன்ல தமிழ்நாடு வந்துருச்சுன்னா, மொத்த தமிழ்நாடும் எலக்ஷன பத்தி மட்டும் தான் பேசும். அப்ப ஆர்த்தி, ஹாசினி, ஆசிஃபா லிஸ்ட் என்னைக்கு மாறப்போகுது? என்னைக்கு நிக்க போகுது? சோ இந்த 1 வாரத்துக்குள்ளார நாம அழுத்தம் குடுத்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும். பாண்டிச்சேரி விஷயம் மட்டும் இல்ல. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் வெள்ளை அறிக்கை வெளில வரணும். இப்ப வரைக்கும் பாண்டிச்சேரி கேஸ்ல வெள்ளை அறிக்கை வரல. ஒரு பிரஸ் மீட் போலீஸ் வந்து மக்களை சந்திக்கவே இல்ல. ஒரு பிரஸ் மீட் ஊடகவியலாளர்கள் யாரையுமே பார்க்கல. நமக்கு கிடைச்ச தகவல்கள வச்சு ஊடகத்துல நமக்கு கிடைச்ச நம்பத்தகுந்த வட்டாரத்துல இருக்க தகவல் வச்சு நாமளா ஒரு கன்சல்ட் ரிப்போர்ட் சொல்றோம். இத சொல்ல வேண்டியது அவங்க தானே. 6 பேர் போட்டோ எடுத்ததுல மீதி பேர் இந்த கிரைம்ல என்ன பண்ணாங்க? இதெல்லாம் எப்ப வரும்னா வெள்ளை அறிக்கை கட் அண்ட் ரைட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா இத போலீஸே முன் வந்து சொல்லணும். இந்த கேஸ்ல மட்டும் இல்ல. இனி இப்படி நடந்தா கடுமையான நடவடிக்கை எடுப்போம்ங்கறத ஆரம்பிச்சு அத வந்து அணுகுமுறையில இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை வரும்ங்கிறது என்னோட வேண்டுகோள். புரியுது. அப்ப பாலியல் குற்றவாளிகள் தப்ப வைக்கப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா லேட்டா இந்த கேஸ முடிக்கிறாங்க. அப்படியே லேட்டா முடிச்சாலும் கூட தண்டனை எப்படி வரப்போகுது? கடுமையா வரப்போகுதான்னு தெரியல. அப்ப தப்ப வைக்கப்படுகிறாங்களா? இல்ல அதுல ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா? இல்ல காவல்துறையினருக்கே தெரியலையா? போதுமான பயிற்சி இல்லையான்ட்டு பல கேள்விகள் இருக்குல்ல. ரீஃபார்மேஷன் காவல்துறையில் நடக்கணும். இது ரொம்ப நாளா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய ட்ரெய்னிங்ல நிறைய புதிய டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வராங்க. அத எக்ஸிகியூஷன் பண்ணும்பொழுது நேரடியாக அனுபவம் வாய்ந்த ஒரு உயர் அதிகாரிகள தான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் புரொபேஷன் பீரியட் இருக்கு. நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாலுமே இன்டர்ன் மாரி தான் உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கீழ தான் அவர் முதல்ல வேலைய ஆரம்பிப்பாரு. அப்புறம் ஏசி கீழ வேலைய பார்ப்பாரு. அப்புறம் டிஎஸ்பி, எஸ்பின்னு போவாங்க. சிட்டிக்கு ஏசி மாரி கிராமங்களுக்கு எஸ்பின்னு ஒவ்வொரு ஜியோகிராஃபி சார்ந்து ஒரு நீண்ட நெடிய ட்ரெய்னிங் போர்ட்ஃபோலியோ வந்து இந்த ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் தரப்படுகிறது. அதை தாண்டி நீங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தைய சொன்னீங்க. தப்ப வைக்கப்படுகிறார்களா? குற்றவாளிகள் தப்ப வைக்கப்படுகிறார்களா? பர்பஸா தப்ப வைக்கிறது ஒண்ணு. சில பேர் காசு வாங்கிட்டு பண்றது. சில பேர் அதிகாரத்துக்கு அஞ்சு பண்றது. சில பேரு அவர்களினுடைய அறியாமையால பண்றது. ஏன் ஹாசினி கேஸ்ல அந்த அந்த பையன் அந்த அக்யூஸ்ட் நேம் எனக்கு மறந்துருச்சு.
அவனை வந்து ஏன் ஜெயில்ல இருந்து அவனுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்ட விண்டோ பீரியட்ல 90 நாட்கள்ல முதல் தகவல் அறிக்கையில போதுமான டீட்டெயில்ஸோட அவங்க வந்து அப்ளை பண்ணல. இது சட்டப்படி ஒருத்தன 90 நாளைக்கு மேல எஃப்ஐஆரே சரியா ப்ராப்பரா இல்லாம நம்ம ஜெயில்ல வைக்க முடியாது. அதனால ஜாமீன்ல விட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் சரியா போடப்பட்டிருந்தா அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்காது. வெளில வந்து அவங்க அம்மா செத்திருக்க மாட்டாங்க. மும்பைக்கு ஓடி இருக்க மாட்டான். பிடிக்க தனிப்படை அமைச்சிருக்க மாட்டாங்க. தனிப்படை பிடிச்சிட்டு வரும்போது ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சிருக்க மாட்டான். பிடிக்க போனவன் கீழ விழுந்து அவருக்கு அடிபட்டிருக்காது. திரும்ப கொண்டு வந்திருக்க வேண்டாம். புழல்ல வந்து அவன வந்து இது பண்ணியிருக்க வேண்டாம். லாக்டவுன்ல எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில அவன வந்து புழல்ல வந்து அவன் வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். 3 வேள சோறு, 2 வேள குளியலு. இன்னமும் உள்ள போய் யாராவது பேசினா நான் தப்பே பண்ணலன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறான். ஒரு 90 நாட்களுக்குள்ள ஒரு ஆவணத்தை சரியாக செய்து முடிக்காத யாருடைய தவறுமா? நான் அறியாமையில கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. நிச்சயமா காவல்துறை தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அத்தாரிட்டிய லத்திய தூக்கும்போது எடுக்கிற நீங்க அத்தாரிட்டிய இதுல பண்ணுங்க சார். தன்னெழுச்சியா போராடுறாங்க மக்கள் பாண்டிச்சேரில. லத்திய வச்சு அடிச்சீங்கல்ல. அப்படி வந்தது துணை ராணுவம். அவங்க துணை ராணுவத்துக்கு இன்னும் லத்தி பெருசு. மார்ச் 8ஆம் தேதி பந்தங்க. பெண்கள் தாய்மார்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்க. பெரிய பஸ் கொண்டு வந்து எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போனீங்க. பெண்களை கைது பண்ணும்போது பெண் காவலர்கள் தானே வர்றோம். அங்க பெண் காவலர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பெண்களை கைது பண்ணீங்களே. பெண் காவலர்கள் அப்ப உங்ககிட்ட போதுமான அளவிற்கு காவல் படையில பெண் காவலர்கள் இல்ல. போதுமான நேரத்திற்குள்ளார ஒரு தகவல், ஒரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் பண்ணுவதற்கு போதுமான அளவிற்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இல்ல. ஒரு 9 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு ஒரு பாட்டி வரைக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்ன டேஷுக்கு நமக்கு பெண்கள் தினம்? 8 மாச குழந்தையில ஆரம்பிச்சு. ஆ, இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது? இது வந்து சிரிக்கிறதா, வேதனைப்படுறதா, ஒரு மாரி விரக்தியான ஒரு மனநிலைக்கு தள்ளிட்டாங்க. நெறைய நான் பார்த்துட்டேன்மா. நான் ஸ்ரீமதி இஷ்யூலயே நெறைய பேசி, கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வரைக்கும் நான் வாங்கிட்டேன். அதன் பிறகு எதுக்கு நாம பேசுறோம்? எல்லாத்தையும் ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்து பேசி டீப் டைவ் பண்ணி, அது சுருக்கமா பேசுறோம். கரெக்ட். இது நம்மளுடைய மீடியாங்கிறது நம்முடைய கரியர் தான். அதை தாண்டி சில விஷயங்கள்ல ஃப்ரூட்ஃபுல்லா ஏதாவது நடந்துராதா? அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். தொடர்ந்து ஜார்க்கண்ட்ல நடந்த அந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல புதுச்சேரியில நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாலியல் குற்றங்கள் நடந்தாலே நிதி அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்களே. நிதி குடுக்கறது மூலமா என்ன சொல்ல விரும்புறாங்க? இத பத்தி நீங்க இனிமே பேசக்கூடாது, வாய எடுத்தோனே மூடிக்கணும்னு நமக்கு சொல்றாங்களா கோபம் எப்படி? வருமா? ஆனா அது ஒரு குறைந்தபட்ச டேமேஜ் கண்ட்ரோல் இந்த சிஸ்டம் பண்ணுது. என்ன கேட்டீங்கன்னா, அந்த நிதி மட்டுமே போதுமானது கிடையாது. அது ஒரு காயத்திற்கு நீங்க தரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அவ்வளவுதான். காச வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா காசும் தரலனா, நீங்க எப்படி ஆமா உங்களுடைய பாதிப்புக்கு நாங்க வந்து இருக்கிறோம்னு உங்களுடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதனால அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான். அதுவும் இவங்க தர்ற தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறிய தொகையா தான் இருக்கு. மிக சமீப காலத்துல மட்டும் தான் இந்த ஒரு 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 அந்த ஒரு 10,00,000 தாண்டி 20,00,000ன்ற அமௌண்ட்லாம் இப்ப தான் சமீப காலமா தான் வருது. இப்ப அவங்கெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலி எல்லாம் கேட்டீங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி பார்த்தா, இந்த பாதிப்புக்கு ஆளானவங்க வந்து மிகவும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இந்த மலைப்புல இருந்து வெளில வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும். 4 ஸ்டேஜஸ் இருக்குமா. ஒரு டெத்த வந்து ஒரு ஃபேமிலி வந்து அணுகுறது. ஃபர்ஸ்ட் அவங்க ஷாக்ல தான் இருப்பாங்க. புரியாது. நெக்ஸ்ட் அவங்க டினையலுக்கு போவாங்க. அவங்க வந்து இது நடக்கவே இல்ல. என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. அவ இங்க தான் இருப்பா, இங்க தான் இருப்பான்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. 3வது தான் அவங்க அந்த மார்னிங் அதாவது அவங்க அந்த அந்த ஒரு துக்கத்த அவங்கள அறியாம திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். அவங்கள அறியாம இப்ப ஆர்த்தி அப்படின்னு கூப்பிட்டா, ஐயோ! அவ தான் அப்படின்னு அப்ப திடீர்னு உடைஞ்சு அழுவாங்க. ஃபைனலா அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு அவங்க வருவாங்க. சரி ஓகே. இதுதான். இப்படி நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னு. இந்த 4 ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அந்த குடும்பம், குடும்பத்தார் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ட்ராமா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு கொலை அல்ல, ஒரு கற்பழிப்பு அல்ல, ஒரு கூட்டு பாலியல் வன்முறை இல்ல. ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நீங்கள் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அப்ப இந்த குற்றவாளிகள ஒரு கிரைம் பண்ணதா பார்க்காதீங்க. எப்படி நீர்ல மறைநீர்ன்னு ஒண்ணு இருக்கோ, அதே மாரி குற்றத்துல மறைமுக குற்றமா ஒரு பெரும் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ட்ராமாவ, ஒரு வாழ்நாள் துயரத்த இவங்க குடுத்திருக்காங்க. அதனால இந்த நிதி என்பது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா ஹார்ட் அட்டாக் சரியாயிடுமாமா? வெறும் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடுமா? ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எடுத்து ஒரு சத்திர சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்தால் தான் ஒரு கேன்சர் கட்டி தீரும். அப்ப அது செஞ்சு தான் ஆகணும். அப்ப இந்த நிதி உதவிங்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் தான். மிக கடுமையான சட்டம் வைத்து, இந்த ஊர்ல போய் ஒரு பொம்பள பிள்ளை மேல கை வச்சோம்னா, செத்தான்டா சேகர்ன்னு ஒருத்தன் நடுங்கணும். அது கொண்டு வரலனா, இது முழுமையாக தீர்வு சரியா வராது.
டெல்லியில நிர்பயா, அப்புறம் ஹத்ரஸ்ல வந்து தலித் விமன், ஹாசிஃபான்ற ஒரு இஸ்லாமிய பெண், அப்புறம் இங்க புதுச்சேரியில 9 வயது சிறுமி அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம நெறைய பார்க்குறோம். பெண்கள், பெண் குழந்தைகள் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண் குழந்தைகளுக்கும், ஆண்களுக்குமே நடக்கிற நெறைய அபியூஸ் பத்தி நம்ம யாருமே பெரும்பாலும் பேசுறது கரெக்ட். கிடையாது. அண்ட் இன்னொன்னு, நம்ம எல்லா வழக்குகள பத்தியும் அங்கங்க நெறைய பேசணும். நிர்மலா தேவி வழக்க பத்தி நம்ம பேசல. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்துட்டு, அதுவும் உதவி பேராசிரியையா இருந்துகிட்டு, அவங்க கிட்ட படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள தவறான வழிகாட்டுதல் படி அவங்க அனுப்ப பார்த்தாங்க. இத எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கலாம், ஷாக்கிங்கா இருக்கலாம். அதிகார மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாவது வீழ்த்துவதற்காக அந்த லேடர்ல அவர்களுக்கு பிரைப், அதாவது பொதுமக்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிற வேலையை செய்து கொடுப்பதற்கு அதிகாரிகளுக்கு தருவது லஞ்சம். இந்த அதிகாரி மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள்னு ஒரு ஒரு பிரமிட் இருக்கு பாருங்க. அதுல தன்னை இன்னும் அதிகாரத்தில் மேலே கொண்டு வருவதற்காக கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் தனக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரைபாக, லஞ்சமாக தருவது இன்னொரு வகையான லஞ்சம். அதை பொன்னாக, பெண்ணாக, பொருளாக, சர்வீஸாக, அவர்கள் தவறு செய்வதற்கு ஒத்துவதாக, எவிடன்ஸை அளிப்பதாக, கொலை வரைக்கும் இதுல இருக்கு. ஒரு பெரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாற்றான்னு வைங்களேன், அவருடைய இமிடியேட் பவர் சென்டருக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணிப்பாங்க தெரியுமா? அது எப்படி கரெக்ட்டா நடக்குது? ஒரு பெரிய தலைவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்தா, கண்டிப்பா அவருடைய இமிடியேட் சர்க்கிள்ல ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்து போயிருவாரு. அந்த சூசைட் பண்ணவரும் அவர் சூசைட் பண்றதுக்கான எந்த காரணமும் இருக்காது. நல்ல மனுஷனா இருப்பாரு. அப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பாரு. அப்ப அது சூசைடா? கொலையா? வெற்றிமாறன் ஒரு படத்துல கூட அப்படி ஒரு காட்சி வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட இந்த நிர்மலா தேவி போன்றவர்கள் தாங்கள் மேலே வருவதற்காக இந்த அப்பாவி குழந்தைகள வந்து இப்படி பண்ணது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. அந்த வழக்கு இன்னும் கோர்ட்ல இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு ஒரு ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த தீர்ப்பு எப்படி வாச்சாத்தி கொடுமைகளுக்கு வந்து ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டானுங்க. குற்றவாளிகள்ல சில பேர் சுகர் கம்பெனில செத்து போயிட்டான். இப்ப வந்து ஆமா, தப்பு நடந்தது உண்மதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லி தண்டனை அறிவிச்சிருக்காங்க. குற்றவாளி செத்துட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அது மாரி இது மாரி ஒரு நிர்மலா தேவியில நெறைய ஒரு ஒரு வுல்ஃப் கூட்டமே இருக்கு. நரி கூட்டமே இருக்கு. அந்த வழக்கு முடியட்டும். அத பத்தி அந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இருந்து இனி இதை போல எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன்மாதிரியான தீர்ப்புகளை இந்த நீதிபதிகள் தரணும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டோம். அதுக்குள்ளே 2 செய்திகள் சுட சுட. 12ஆம் வகுப்பு மாணவி திருச்சியில மருத்துவர் ஆலோசனைக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு மருத்துவரே தப்பா நடந்திருக்காரு. அது ஒண்ணு. ஊரப்பாக்கம்ல காணாமல் போன 3 வயது சிறுவன் கால்வாயில சடலமாக மீட்பு. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன்ல. இது வந்து நான் வந்து இந்த லட்சணத்தில நமக்கு என்ன கேடு? பெண்கள் தினம் ஒரு கேடா? அப்படின்னு கேட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவோட போயிருக்கு அந்த குழந்தை. அம்மாவோட போன அந்த ஒரு குழந்தைய ஸ்கேன் எடுக்கிற இடத்துல வச்சு ஒரு டாக்டர் இப்படி அப்யூஸ் பண்றாருன்னா, இது வந்து அவருடைய புரொஃபஷனுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து மனிதர்களுக்கே ஒரு ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம். கோயில்ல சாமிய கையெடுத்து கும்பிடுவோம். வேற எங்கேயுமே ஒரு மனிதன் கையெடுத்து கும்பிட மாட்டான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர பார்த்தா கையெடுத்து கும்பிடுவான். என் புள்ளைய காப்பாத்திட்டீங்க. அந்த இடத்துல என்னுடைய பிள்ளைய வந்து ஒரு அம்மா வந்து பாதுகாப்பா இருக்கும்னு நம்பி தானே கூட்டு போனாங்க. அந்த இடத்துல இப்படி பண்றான்னா, அவன் முதல்ல மனிதனா? சரி, இவன் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அந்த குழந்தை மைனரா இருந்தா போக்சோல கைது பண்ணுவீங்க. போக்சோ உண்மையிலேயே நல்ல சட்டம். இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல ஏற்கனவே அத பத்தி விரிவா சொன்னேன். ஹி வில் ராட் இன் ஜெயில் ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர். அவனுடைய மெடிக்கல் பிராக்டிஸ் என்ன ஆகும்? டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தன கைது பண்ணீங்க. ஆபாச படங்கள் எடுத்தான் வந்ததெல்லாம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவன்லாம் அந்த காலம் நானே அப்ப குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு அந்த ஆள் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? வெளில வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் தான் தவறே செய்யல. சித்தரிக்கப்பட்டதுன்னு நிரூபிப்பதற்காக போராடுவாரு. இன்னும் கொஞ்சம் வைரலா ஏதாவது ஒரு வீடியோ விட்டாருன்னா, அவரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல ப்ரொஃபஷன்ஸ்ல இது மாரி பண்றாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், மத்த ஃபெலோ டாக்டர்ஸ் எத்தனை பேரு என்னுடைய க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்ளோ பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதை போன்ற மனிதர்கள்லாம் அவங்களுடைய மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. அதற்கு ஒரு சங்கம் இருக்கு. அவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இதை போன்ற மனித மிருகங்களை நீங்க தனிமைப்படுத்தணும். அவங்களுடைய முடிஞ்சா அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசென்ஸ கேன்சல் பண்ணணும். அப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள நீங்க செட் பண்ணுங்க. வக்கீலுங்க பண்றாங்களே. இது மாதிரி கேவலமான மனித மிருகங்களுக்கு நாங்க ஆஜராக மாட்டோம்னு பார் கவுன்சில்ல முடிவெடுப்பாங்க. சட்டம் என்ன பண்ணும்? சரி நீயே வாதாட, உனக்கு உரிமை குடுத்துக்கோன்னு சொல்லும். ஆனா நான் வாதாட மாட்டேன். என்னுடைய படிப்ப அண்ணல் அம்பேத்கர் குடுத்த என்னுடைய கல்வி என்ற கருவியை பயன்படுத்தி இன்னொரு மிருகம் தப்பிக்க நான் உதவ மாட்டேன்னு பார் கவுன்சில்ல நிக்கிறாங்களே. அப்ப மத்த ப்ரொஃபஷனல்ஸ் இதே மாரி வரணும். அப்புறம் அந்த 3 வயது ஆண் குழந்தை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே ஐ அம் லேக் ஆஃப் வேர்ட்ஸ். 3 வயசுல தாங்க ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும். 3 வயசுல தான் ஒரு குழந்தை முதல் முறையா உலகத்துல அப்பா, அம்மா, அத்தை, மாமன்ற உறவுகள தாண்டி மற்ற மனிதன பார்க்கும். நீங்களும் நானும் உலகத்த அப்படி ஐ லெவல் இப்படி பார்ப்போம். அந்த குழந்தை இப்படிதான் பார்க்கும். எல்லாத்தையும் இப்படி பார்க்கும். அந்த குழந்தை என்ன தப்புங்க பண்ணுச்சு?
அந்த குழந்தை மேல ஏதாவது தவறு இருக்கா? நீங்க சொல்ற மாரி அந்த குழந்தை துப்பட்டா போடாம போச்சா? அது ஒரு ஆண் குழந்தை இல்லையா? அந்த குழந்தை ட்ரெஸ் எப்படி இருந்தது? அந்த ஆண் குழந்தையின் மிஸ்டேக்கா? அது சோசியல் மீடியா நெறைய பார்த்துருச்சா? அது மாடர்ன் தாட்ஸ்க்கு ஆளாயிருச்சா? என்ன காரணம் சொல்லி அத நம்ம சமாளிக்க போறோம்? இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட வழக்குகளை மீண்டும், மீண்டும், மீண்டும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. ஏதாவது ஒரு வழக்கிலாவது தீர்வு, இதுதான் கடுமையான ஒரு விஷயம். இதுதான் இத நோக்கி தான் போச்சுன்ற தீர்வு ஒரு வழக்கிலுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அப்ப இது ஒரு மோசமான இருண்ட காலகட்டம். எல்லா பக்கமும் நடக்குது. எல்லா இடத்துலயும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி காஸ்ட், கிரீட், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எல்லா சைடுலயும் நீக்கமா நடந்திருக்கு. போதைப் பொருள் நெறஞ்சு கிடக்கு. ஒரு நல்ல மோரல் இல்ல. ஒரு நல்ல ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மோட்டிவேஷனோ, ஒரு சிறந்த ஒரு ஒரு ஐகானிக் ஃபிகர்ஸோ, ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு திட்டமோ எதுவுமே இல்ல. அதெல்லாம் உருவாக்கணும். அப்துல் கலாம் இருந்தப்போ ஒரு பீரியட்ல அப்படி இருந்தது. எல்லாரும் கலாமின் கனவை சாத்தியமாக்க 2020 டார்கெட் வச்சு ஓடுனாங்க. நம்மாழ்வார் வந்தப்ப அத நான் பார்த்தேன். எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி பேசுறாங்க. ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட் அப்ப அப்படி இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட் அப்ப நான் காலேஜ் கெஸ்ட்டா போனா இளநீ தான் தருவாய்ங்க. அதுல நான் ஐ கேன் ஃபீல் என்னால எலாபரேட் பண்ண முடியல. ஐ கேன் சென்ஸ் இட். அதாவது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில நான் பொறக்கலைன்னு பல வாட்டி வேதனைப்பட்டுருக்கேன். யோசிச்சிருக்கேன். ச்சே அப்ப பொறந்தா தான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட் அப்ப அத நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப இல்ல. முன்னெல்லாம் காலேஜ், ஸ்கூலுக்குலாம் போனா தயவு செய்து குழந்தைகள அடிக்காதீங்க. டீச்சர்ஸ் கிட்ட கெஞ்சுவேன். இப்ப போற இடத்தெல்லாம் எப்பா ப்ளீஸ்ப்பா டீச்சர முறைக்காதீங்க. டீச்சர அடிக்காதீங்க. டீச்சர பத்தி தப்பா விடக்கூடாதீங்க. இது கெத்து கிடையாது. நடக்குது. ட்ரெண்ட் அப்படியே மாறி இருக்கு. அப்ப அவங்கள மட்டுமே அந்த சின்ன குழந்தைகள் மட்டுமே இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லல. இளைஞர்கள் மட்டுமே அப்படி இருக்காங்கன்னு சொல்லல. இந்த சமூகமே அப்படிதான் இருக்கு. இன்னும் எத்தனை சாக்கு முட்டைகளை பார்க்க போகிறோம்? இன்னும் எத்தனை டாக்டர் பிரகாஷ்களை பார்க்க போறோம்னு தெரியல. நான் இப்படி சொல்றேன். நான் என்னல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. என் வீட்ல 2 பசங்க இருக்கானுங்க. என் பசங்கள்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது எல்லாத்தையும் அவனுங்களுக்கு என்னென்ன லெவல்ல சொல்லணுமோ, எப்படி ஒரு பயாலஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸா ஒரு பெண்ண பார்க்கணும். நீ புனிதப்படுத்த வேண்டாம். நதி, நிலா ஒரு டேஷும் வேணாம். நீ பாரத மாதா. ரொமான்டிசைஸ் பண்ணி எங்க அம்மா கையால சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாரி இருக்கும். வெண்ண 7 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லா செஃப்பும் ஆம்பள தான் சமைச்சு போடுறான். அத தான் உலகமே சாப்பிடுது. அதனால வீட்டில இருந்து ஆரம்பிப்போம். வீட்ல டொமஸ்டிக் வேலைகள அம்மா மட்டுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு காஃபி வேணுமா? டீ வேணுமா? அப்பாட்டயும் கேட்கலாம். அப்பாவும் பாத்திரத்த வெளக்கலாம். நீ யோசி. நீ வெளில வா. நீ பார்க்ல பாரு. உனக்கு ஒரு அபியூஸ் நடக்குதா? ஓப்பனா நீ அப்பா கிட்ட சொல்லலாம். உடனடியா கத்தலாம். சைல்ட் ஹெல்ப்லைன்ங்கிறது இது. வுமன்ஸ் ஹெல்ப்லைன்ங்கிறது இது. வீட்ல எழுதி வைங்க. ஒட்டுங்க. பேசுங்க. பேச வேண்டிய மனிதர்கள் அப்பா, அம்மா நாம பேசுறதே கிடையாது. வாய் பேச முடியாத சிங்கம், புலிலாம் கார்ட்டூன்ல பேசுது. என்னைக்கோ செத்த டைனோசரஸ் பேசுது. கரடி பேசுது. நான் தான்டா வருத்தப்படாத கரடிகள் சங்கம்னு பேசுது. அத தானே குழந்தை ரிப்பீட் பண்ணுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வீட்ல பசங்க விளையாடும்போது அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவானுங்க. "டேய் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர்ரா. ஆஹா வந்துட்டான்டா. டேய் மோட்டு பட்லு." ஏன்னா அத பார்க்குறான், புரியுது, பேசுது. அந்த குழந்தைகிட்ட நாமளும் பேசலாம். மெரினா பீச் போனப்ப, உழைப்பாளர் சிலைய காமிச்சப்ப, எனக்கு திடீர்னு தோணுச்சு. உழைப்பாளர் சிலைப்பா. அப்படியாப்பா? எதுக்கு இந்த சிலை வச்சிருக்காங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, அதற்காக ஒரு பெரிய மரியாதைப்பா. அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு. ஏன் உழைப்பாளர் சிலையில ஒரு பொண்ணு கூட இல்ல? யோசிச்சு பாருங்க. எத்தன நாள் அந்த உழைப்பாளர் சிலையில அவ்வளோ ஆர்ப்பாட்டம், பேரணி நான் போயிருக்கேன், பேசியிருக்கேன், ஃபிரெண்ட்ஸோட போயிருக்கோம், கெட் டுகெதர் குடும்பத்தோட போயிருக்கிறோம். என்னைக்காவது யோசிச்சோமா? அங்க இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலையில ஏன் ஒரு பொண்ணு கூட சிலை இல்ல? சொல்லப்போனா 60 வயதில ஒரு ஆண் ஒரு புரொஃபஷனல் ரிட்டயர் ஆயிடுறாரு. 62 எக்செப்ஷனல். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பெண்களுக்கு விடுதலையே இல்ல. என்கிட்ட காசு வந்தோனே என்ன தெரியுமா பண்ணேன்? என் ஸ்டடி ரூம்ல ஒரு ஏசி போட்டேன். இன்னும் கொஞ்சம் காசு இருந்தது. வசதி வந்துருச்சு. சம்மர் சமாளிக்க முடியல. ஹால்ல ஒரு ஏசி போடுறோம். என்னைக்காவது கிட்சன்ல ஒரு ஃபேனாவது போடணும்னு யோசிச்சிருக்கோமா? ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு. அப்படியே வேர்வைக்கு நடுவுல அவங்க சமைச்சு போட்டு வெளியிலயும் போய் வேலை செஞ்சு இதுக்கு நடுவுல இந்த அப்யூஸ்க்குள்ளார மாட்டி, ஒரு பெரிய சித்திரவதைய நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். புனிதப்படுத்தி, புனிதப்படுத்தி. தயவு செய்து நிறுத்தணும். சொல்லப்போனா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்முடைய பண்பாட்டு விழுமியத்துல தெய்வம் என்பதே ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தெய்வம். இத என் வீட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் இத ரெக்வெஸ்ட்டா கேட்கிறேன். தயவு செய்து ரெட் ரூல் பார்த்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்க வீட்ல இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க பசங்க கிட்ட பேசுங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாரிலாம் பண்றாங்க பாத்தியா? இதெல்லாம் பேட். இதெல்லாம் சரி. இப்படி தான் பண்ணணும். நாம இது மாரி ஒர்க் லோட ஷேர் பண்ணணும். இதெல்லாம் சரி. அப்படிங்கிறத வீட்ல இருந்து கான்வர்சேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது சிவில் சமூகத்திற்கு. அரசாங்கம் ஆரம்பத்துல இருந்து நான் தொண்ட தண்ணீர் கத்திக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு சட்டத்த கொண்டு வாங்க. உங்கள எது தடுக்குது? சார்பட்டா பரம்பரையில தாத்தாகிற மாரி வாட் ஸ்டாப்ஸ் யூ? மக்கள் உங்க கூட நிக்கிறோம். உங்களுக்கு ஆதரவு தர்றோம். எங்கள ரெப்ரசன்டேட்டிவா தானே உங்கள கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க சட்டம் கொண்டு வரலன்னா, இன்னும் பல சாக்கு மூட்டைகளையும் நாம எடுத்து அதிர்ச்சி ஆக வேண்டிய ஒரு சூழல் வரும்னு நான் அஞ்சுறேன்.
நிச்சயமா இது என்னைக்காவது ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடயே இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நிறுத்திருக்கலாம். தேங்க்யூ. அப்புறம் நான் நிறைய நேர்காணல் கொடுத்துருக்கேன். எல்லாரும் சும்மா அந்த அலங்கார வார்த்தைகள் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறது அது மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். பட் இது ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ரொம்ப என்னையே சிந்திக்க வைக்கக்கூடிய நல்ல கேள்விகள், ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டீங்க. அப்புறம் உங்களுக்கும் ரெட் நூல் சார்பாக இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.